வணக்கம் நண்பர்களே. கோவையில் ரகு, சென்னையில் சுபஸ்ரீ, அதை தொடர்ந்து இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த தினேஷின் மரணம், இது எல்லாமும் அரசியல் விளம்பரங்களால் தான் நடந்திருக்கு. அரசியலில் இந்த விளம்பரம் செய்கிற விதம், இதனால் ஏற்படுகிற விபத்துகளால் இன்னைக்கு 3 உயிர்கள் இல்லை, இதற்கு முன்னாடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்த 3 விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது அந்த தினேஷ்ங்கிற 13 வயது சிறுவன் இன்றைக்கு இறந்திருக்கிற இந்த விஷயத்தை அரசியலாக்குற, அதாவது பாஜகவுக்கு துணை போகிற, அதிமுகவிற்கு அடிமையாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அதன் அல்லக்கைகளும் இன்னைக்கு பேசுகிற விதத்தை தான் நம்ம இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அவர்கள் எழுதுகிற கருத்துக்களில் எவ்வளவு தூரம் வன்மம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதில் குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சாட்டை துரைமுருகனுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும். ஒரு சாணியடி பதிலாகத்தான் இந்த பதிலை நம்ம சொல்லணும். அதாவது கோயம்புத்தூர் ரகு கொல்லப்பட்ட போது, அதாவது படுகொலை அப்படிங்கிறது விபத்து. அதாவது கோயம்புத்தூர்ல ரகு அப்படிங்கிற ஒரு நபர் சாலையில பைக்ல போகும்போது சாலையில இந்த தோரண வாயில அதிமுக அரசு அமைத்திருந்தாங்க. அப்போ அதுல விபத்து ஏற்பட்டு இறந்து போனார். அதற்கு பிறகு சுபஸ்ரீ பேனர் ரோட்ல இருந்த பேனர் சாஞ்சு விழுந்து அதுல விபத்துக்குள்ளாகி இறந்தார். இப்பொழுது இந்த 13 வயது நபர் தினேஷ் அப்படிங்கிற இந்த சிறுவன் திராவிட முன்னேற்ற கழக கொடிக்கம்பம், அதாவது இந்த சாலை ஓரங்களில் கொடிக்கம்பம் நடுவாங்க. அப்படி நடும்போது அந்த கொடிக்கம்பம் நடுகிற பொழுது மேலே உள்ள மின்கம்பி பட்டு மின்சாரம் பாய்ந்து தூக்கி எறியப்பட்டு இன்னைக்கு இறந்திருக்கிறார். இதை விபத்தாக பார்க்கணுமா இல்லை திட்டமிட்ட கொலையாக பார்க்கணுமா அப்படிங்கிறது எல்லாம் அந்த அரைவே காட்டு ஜாம்பிகள் கூட்டத்துக்கு தெரியாது. முதல்ல இதை பேசுறதுக்கு சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப திமுக அவர்களை கொண்டு இங்க இந்த கொடி கம்பத்தை நடுவதற்கு செய்தார்களா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டரான தினேஷ் அப்படிங்கிறவர் இறந்து போனாரா அப்படின்லாம் இவங்க பார்க்கல. இவங்களோட நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இது நடந்திருக்கு, அதனால இதை அரசு கேட்குமா, இது உடனே நடவடிக்கை எடுக்குமா, டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கிற இந்த ஜாம்பிகள் கூட்டத்துக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் நான் கேட்கிற பதில சொல்லுங்க. உணர்வெழுச்சி, அதாவது ஒரு உணர்வை தூண்டிவிட்டு அவனை தீக்குளிக்க செய்து இன்னைக்கு எத்தனை உயிர்கள், முத்துக்குமாருக்கு பிறகு மன்னார்குடி விக்னேஷ் என எத்தனை உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது இந்த கூட்டம். அப்ப இன்னைக்கு மன்னார்குடி விக்னேஷுடைய தாயார் கடந்த ஆண்டுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. சீமான் எனது மகனின் இறப்பை பயன்படுத்தி வசூல் செய்கிறார் என்று அதை பதிவு பண்ணாரு. அப்போ ஒருவரின் இறப்பை வைத்து வசூல் செய்த கும்பலுக்கு அந்த விஷயத்தை பேசுவதற்கு எந்த ஒரு இடத்திலும் தகுதி இல்லை. அப்போ திமுக அவர்களை கொடிக்கம்பம் நட வைத்தார்களா, முதல்ல அந்த கேள்வி இங்கே எழுது. அப்போ இதை அந்த 13 வயது சிறுவனை கூட வேலைக்கு அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை. அதுதான் நம்ம இப்போ சொல்லணும்னு கேட்குறேன். ஏன் நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்துறீங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்துகிற போது இது வரைக்கும் எந்த ஒரு விபத்துகளும் ஏற்பட்டது இல்லையா? சரி, அந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு நடத்தும் போது கொடிக்கம்பங்களை நீங்களேவா நடுறீங்க? அதற்கென்று ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அந்த ஏஜென்ட்டுகள் தானே இத்தனை கிலோமீட்டர் எங்களுக்கு கொடிக்கம்பம் நடணும் அப்படின்னு நட்டிருக்கீங்க. பெரிய பெரிய பதாகைகளை வைத்து மாநாடுகள் நடத்தும் பொழுது அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஏன் காளிமுத்துக்கு நீங்கள் பதாகை வைத்த நீங்கள் தானே? அப்போ கட்சிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லாத பல விஷயங்களை செய்தவர்கள் தானே நீங்க பேசுறீங்க. நாங்கள் பதாகையே வைக்காதது போல நீங்கள் பேசுறீங்களே, அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? அந்த விஷயத்துல தான் முதல்ல கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப இன்றைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கிறது, இது திட்டமிட்ட விஷயம் இல்லை, இது ஒரு விபத்து. ஆனா அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இன்னைக்கு உதவிகளை கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம் செய்வார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. ஆனா இந்த ஜாம்பிகள் கூட்டம் போய் உணர்வை தூண்டி அவனை தீக்குளிக்க வைத்து அந்த இறப்பை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசூல் செய்து ஏய்த்து பிழைக்கிற கூட்டம் அல்ல. அதையும் இங்க நான் பதில் செய்யலாம், பதிவாக வைக்கிறேன். அப்புறம் சமீபத்தில் கூட நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சப்போ விக்னேஷுடைய தாயார் தொடர்பு கொண்டாங்க. அதாவது மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கணும்ப்பா, என்னுடைய மகனின் இறப்பை ஒரு கட்சியின் இதாக மாற்றிட்டாங்க, என்னுடைய மகன் இறப்பு அப்படிங்கிறது, இந்த வீரச்சாவு அப்படிங்கிறது காவிரிக்காக அவன் தனது உயிரை கொடுத்திருக்கிறான். சீமானின் பேச்சுக்களால்
சினிமாவில் வந்து கவரப்பட்டவன் தான். ஆனால் அவனுக்கு இயல்பாகவே அந்த தமிழர் உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து பார்க்கணும். அதனால் வந்து காவிரி எழுச்சி நாளாக தம்பி விக்னேஷ் வீரமணி இந்த தினத்தை வந்து அறிவிக்க வேண்டும். தமிழக முதல்வரிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா, நீ தான் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது உடனே சொன்னேன் நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள்ட்ட எழிலகத்தில் சந்தித்து பேசும்போது இந்த விஷயத்தை பற்றியான கோரிக்கையிலும் வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவரது குடும்பம் இன்னைக்கு வந்து மிகுந்த ஒரு சிக்கல்ல ஒரு கஷ்டப்படுகிற நிலையில இருக்கு. அதையும் நான் வந்து தெரிவித்தேன். அவருடைய விக்னேஷுடைய தங்கை இன்னைக்கு வந்து படித்து விட்டு இருக்கிறார். அவருக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். ஒற்றை ஆண் பிள்ளை அவனும் இல்லாமல் போய்விட்டான் இந்த இவர்களால் அப்படிங்கிறத சொல்லி அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை பெற்றுத் தருவதற்கு இந்த தினத்தை வந்து காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும். இதை வந்து நீங்கள் முதல்வர் அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு கருத்தை சத்தியமிட்டு சொல்றேன். திங்கட்கிழமை அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களை சென்னை எழிலகத்தில் சந்திக்கும் போது சொன்னேன், நிச்சயமாக இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதைத் தொடர்ந்து விக்னேஷுடைய தாயார் அவர்களுக்கு பேசிய பிறகு விரைவில் வந்து மன்னார்குடிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வரும்பொழுது நேரிலே உங்கள் மனுவை வந்து தாருங்கள், நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுக்கதாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு அந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த ஜாம்பிகள் கூட்டத்துக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து யார் செய்கிறார்? இன்னைக்கு அனிதாவின் இறப்பு, அதற்கு பிறகு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? கட்டப்படுகிற அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனிதாவின் பெயரை சூட்ட வேண்டும் என்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இது வந்து திட்டமிட்ட படுகொலை என்பதை போல இந்த ஜாம்பிகள் கூட்டம் பாஜகவின் அரசியலுக்கு துணை போகிற இந்த ஜாம்பிகள் இன்னைக்கு பொதுவெளியில உட்காந்துட்டு திமுக செய்த கொலை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்ப நான் கேட்கிறேன், இந்த 13 வயது சிறுவனை அழைத்து வைத்தது யார் அப்படின்னா இதை வந்து ஏஜென்ட்டுகள் தான். இந்த எல்லா கட்சிக்கும் கொடி நடுவதற்கான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. ஒரு கொடிக்கு 50 ரூபாயிலிருந்து சம்திங் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. அவங்க தான் அந்த வழிநெடுகளும் இந்த கொடிகளை வந்து கட்டுவதற்கான ஏஜென்ட்டுகளாக அவங்க இருக்காங்க. அப்படி வரவழைக்கப்பட்ட நபர்ல ஒருவர் தான் அந்த குடும்பத்தில் வந்து பையனுக்கு பள்ளி இல்லைங்கிறதுனால அவங்களுடைய தந்தையை அழைத்து வந்திருக்கிறார். கவனக்குறைவால் வந்து அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை விபத்து என்று தான் சொல்ல வேண்டும். அப்ப விபத்து அப்படிங்கிறத இதை அரசியலாக்கி இன்னைக்கு கொலை என்கிற வகையில திமுகவின் கொடியை நட்ட சிறுவன் கொலை செய்யப்பட்டான் என்பது போல இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஜாம்பிகளுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. அதுதான் சொல்றேன். ஏன்னா அதிமுக ஆட்சி கடந்த 5 வருடத்துல இந்த 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ரகு என்ற இளைஞர் கோயம்புத்தூர்ல இறந்திருக்கிறார். சுபஸ்ரீ என்ற பெண் இன்னைக்கு சென்னையில இறந்திருக்கிறார். இது எல்லாமும் அதிமுக அரசு இந்த பேனர்ல செய்ததுனாலதான், பேனர் வைத்ததுனாலதான் இவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு. ஆனா திருவெண்காடுக்கு, அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு திருவாரூருக்கு வந்துவிட்டு திருவெண்காடுக்கு செல்லுகிற வகையில் வந்து ஒரு சில இடங்களில் பேனர் இருந்தது. அதை வைத்த கழக பொறுப்பாளரை அழைத்து கண்டித்தார். கட்சியில் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். அருகில் இருந்த சாட்சி நான். அப்ப திமுக இது ஒன்றும் திட்டமிட்டு வைக்கவில்லை. தமிழக முதல்வர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களும் எந்த ஒரு இடத்திலும் பதாகை வைப்பதை அவர் வந்து முழுவதுமாக வைக்கக்கூடாது என்றே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவ்வளவு தூரம் வன்மம் கொண்டு பேசுகிற இந்த ஜாம்பிகள், சீமானின் தம்பிகள், அறவேக்காட்டு கூட்டங்கள், ஏன் அதிமுக சித்தப்பா அரசுல 2 பேர் இதுவரைக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை விபத்துன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இந்த விஷயத்தை மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறீங்க? அதுதான் சொல்கிறேன். அதிமுகவின் அடிமையாக அதோட என்ன சொல்றது அல்லக்கைகளாக இருக்கிற இந்த ஜாம்பிகள் கூட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் முடியாது. அதுதான் நம்ம சொல்றோமே, வரலாற்றுல பல விஷயங்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போருக்காக இறந்த அத்தனை நபர்களுக்கும் இன்றைக்கு நினைவு மண்டபத்தை கட்டியது, அவர்களின் பெயரை இன்னைய வரைக்கும் சுமக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த விக்னேஷுக்கு சென்ற ஆண்டு என்ன செய்தீர்கள்? காவிரிக்காக இன்னைக்கு உயிர் தியாகம் செய்தான் உங்கள் கட்சி என்று சொல்கிறீர்களே, அவனுக்காக என்ன நினைவேந்தலை செய்தீர்கள்? அப்ப அதைத்தான் இன்றைக்கு அவர் சொல்கிறார். என் தம்பி, என் மகன் நாம் தமிழர் கட்சிக்கானவன் அல்ல, அவன் இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக காவிரி உரிமைக்காக தனது உயிரை கொடுத்திருக்கிறான். அதனால் அவனது இந்த தியாகத்தை அரசு கௌரவிக்க வேண்டும், அதற்கு வந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், இதை கோரிக்கையாக நான் வைக்கிறேன் என்று சொன்னார். கண்டிப்பாக தாயே நீங்கள் வையுங்கள், இந்த விஷயத்தை சட்டமன்ற உறுப்பினரிடம் கொண்டு போய் செல்லுங்கள், அவர் நிச்சயம் இதை வந்து முதலமைச்சரிடம் எடுத்துச் செல்வார். இதை நானும் முடிந்த அளவுக்கு அண்ணன் அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று அந்த உணர்வோடு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். நிச்சயமாக அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு தகுந்த விஷயத்தை செய்வார். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப செய்ய போகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான்.
அதனால இன்றைக்கு வந்து இந்த விபத்துல இறந்திருக்கிற இந்த சிறுவனின் இழப்பு அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா இது இறப்பு. அதுக்காக நாங்கள் வருந்துகிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இடத்திலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம மறுக்கவே இல்லை. அதை வருந்துகிறோம். அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்புக்கு தமிழக அரசு நிச்சயமாக, தமிழக முதல்வர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் நிச்சயமாக அந்த இழப்புக்கு உற்ற துணையாக அந்த குடும்பத்திற்கும் நிற்கும். நிச்சயமாக இதை வந்து அரசியலாக்குற நோக்கத்தோடு பேசுகிற இந்த ஜாம்பிகளை புறந்தள்ளி ஒதுக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். ஏன்னா இது சித்தப்பா என்றால் பேசவே பேசாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றால் உடனே வந்து ஒரு பக்க கட்டுரையை எடுத்துக்கொண்டு வருவார் சீமானும் அவரது அல்லக்கை தம்பிகளும். அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு இடத்திலும் வந்து தெரியாத விஷயம் அல்ல. அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அதனால இது வந்து அதிமுகவுக்கு துணை போகிற ஒரு கும்பல். அந்த கும்பல் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் வாய்மூடி கடந்த கும்பல் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த ஒரு விஷயத்தை, ஒரு விபத்தை இவ்வளவு தூரம் பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் யார் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால மக்கள் இவர்களை என்றைக்குமே இவர்களுக்கு வாக்களிக்க போவதும் அல்ல. அது வந்து நம்பி போகிற அத்தனை பேர்களும் ஏமாந்துதான் போவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிச்சயம் அதை புரிந்து கொண்ட பலரும் இன்னைக்கு வெளியில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால இதை வைத்து அரசியல் நோக்கம் கற்பிக்க நினைக்கிற சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்களின் இந்த விஷயங்கள்லாம் எடுபடாது. அதை பற்றி பேசுவதற்கு சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னும் அந்த அல்லக்கை கும்பல்களுக்கும் இதை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஏன்னா விக்னேஷின் இறப்பை இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த ஒரு தியாகத்தை வந்து தூக்கி எறிந்து விட்டு போனீர்கள். அந்த குடும்பம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இதெல்லாம் சமீபத்தில் வரைக்கும் பேசிய நபராக நான் அதை வந்து பார்க்கிறேன். அதனால உங்களுக்கெல்லாம் அதை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும்னு நினைச்சேன். நிச்சயமாக அதில் வந்து நம்ம எந்த ஒரு இடத்திலும் வந்து மறுக்க போவதில்லை. இந்த இறப்பு அப்படிங்கிறது மிகுந்த வருத்தத்திற்குரியது. தம்பி தினேஷை இழந்து வாழ்கிற அந்த குடும்பத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஊற்ற துணையாக நிற்கும் அப்படிங்கிறத தான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.